கடலில் மீன்வளத்தை பெருக்கும் நடவடிக்கையாக 61 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்லவில்லை. மீன்பிடி தடைக்காலத்துக்கான நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்களின் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் மீன்பிடிக்க தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை பகுதிகளான குமரி மாவட்டம் சின்னமுட்டம் முதல் சென்னை வரையிலான கடல் பகுதிகளில் மீன்பிடி தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. குமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விசைப்படகுகளையும் வலைகளையும் சீர்படுத்தும் பணிகளை தொடங்கியுள்ள மீனவர்கள் மீன்பிடி தடை காலத்தில் அரசால் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நிவாரணம் கொடுக்கிறீர்கள், அது 2 மாதமும் எங்களுக்கு அந்த தொகை போதுமானதாக இல்லை. ஆகவே அதை கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10,000 ரூபாயாக மாற்றி எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடியில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகுகள் அனைத்தும் கரை திரும்பிவிட்டன. தருவைக்குளம் வேம்பார் மீன்பிடி துறைமுகம் பகுதியில் 600 விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், கீழக்கரை, ஏர்வாடி, தொண்டி, சோழியக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் 1650க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மீன்பிடி தடை காலத்தையொட்டி புதுச்சேரியிலும் கனகசெட்டிக்குளம், மூர்த்திக்குப்பம், மண்டபத்தூர், வடக்கு வாஞ்சியூர் பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.